ஐயா வணக்கங்க. நான் என் பேர் லட்சுமிங்க. நாங்க சித்தாபுதூர் கார்பரேஷன் வீட்டுல இருக்கிறவங்க. நாங்க 80 வருஷமா நாங்க அந்த வீட்டுல குடி இருக்கிறோமுங்க. எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க அங்க இருக்கிறோங்க. எங்க அப்பா வேலை செஞ்சாரு, எங்க அம்மா வேலை செஞ்சுட்டுங்க. நான் அடுத்தது நான் வேலை செஞ்சு நாங்க அந்த வீட்டுலதான் இருக்கிறோமுங்க. ஐயா மகராசர் எப்படி எங்களுக்கு அந்த வீடு எங்களுக்கு கொடுக்கணுங்க. 22 வீடு நாங்க 22 வீடு அங்க இருக்கிறோம். 22 வீட்டுக்கு எங்களுக்கு கொடுப்போம். நாங்க அந்த காலத்துல இருந்து இருக்கிறோம். மகராசர் ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. என்னங்க? ஆமாங்க. எங்க வீட்டு அவங்க கார்பரேஷன்ல இருந்து வந்து போட்டோவுக்கு எடுத்து நாங்க வீடு காலி பண்றோம், நீங்க இத்தனை நாள் வீட்டுல குடியிருந்தீங்க இப்ப காலி பண்ணணும்னு சொல்லி வந்து மிரட்டுறாங்க. வந்து போட்டோவை எடுத்துட்டு போறாங்க ஐயா. அதுக்குதான் பார்த்து கொடுத்துருக்கீங்க. ஒண்ணு முதல் கொடுத்து நாங்க எங்க அப்பா காலத்துல இருந்து 3 ரூபாய் வாடகையில இருந்து இருக்கிறோமுங்க ஐயா. அப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகி என்னுடைய சம்பளத்துல வாடகை. வணக்கங்க, என் பேர் முருகேசன். சித்தாபுதூர் சிஎம்சி காலனியுடைய குடியிருப்போர் நலச்சங்கத்துடைய செயலாளராக இருக்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து மாநகராட்சியிலேருந்து வந்து வீடுகள் எல்லாம் வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லி எல்லாம் வயதானவர்களெல்லாம் கொஞ்சம் மிரட்டி வந்து எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போயிருக்கிறதா தகவல் சொன்னாங்க. அப்புறம் இது விஷயமா வந்து நாங்கள் ஆணையாளர்கிட்ட போய் நாங்கள் விஷயத்த சொன்னோம். இந்த மாதிரி மாநகராட்சியிலேருந்து எந்த அனுமதி இல்லாமல் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சொன்னோம் நாங்கள். அப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பதில் வந்து அவர் ஆணையாளர் வந்து எதுவுமே கொடுக்கலைங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 3 தலைமுறையாக அங்கே வந்து குடியிருந்து வரோம். தாத்தா காலத்துலேருந்து இப்போ அம்மா காலம் வரைக்கும் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சோளக்காடாக இருந்தது. சித்தாபூர்ல VKK மேனன் ரோடு வந்து அந்த இடம் சோளக்காடாக இருந்ததுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டெல்லாம் அங்கே கிடையவே கிடையாதுங்க. அந்த காலகட்டத்தில் அந்த ஏரியா பூரா காப்பாற்றினால எங்கள் முன்னோர்கள் தான் காப்பாற்றி இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வாடகையிலிருந்து 70 ரூபா வரைக்கும் கடைசிக்கு 130 ரூபா வரைக்கும் வாடகை வந்து நாங்கள் வந்து மாநகராட்சிக்கு வந்து செலுத்தி இருக்கிறாங்க. இப்படி அந்த மாதிரி வந்து எங்க முன்னோர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்த காப்பாத்தினாலதான் இன்னைக்கு மாநகராட்சியில அந்த ஏரியாவில் நல்ல ஒரு டெவலப்பான ஏரியாவா வந்திருக்குங்க. இப்ப எங்க தாத்தா காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம்ங்கிறது இப்ப இருக்குங்க. அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க தாத்தா அங்க இருந்த 22 குடும்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதனுடைய மலத்தை வந்து அவங்களே எடுத்து அதையெல்லாம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் பணி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநகராட்சி வந்து இந்த மாதிரி திடீர்னு இந்த அறிவிப்பு இல்லாம இந்த விஷயம் வந்து பண்றது எங்க மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேதனையா இருக்குது. அதனால வந்து நாங்க மாவட்ட ஆட்சியாளரை வந்து சந்திச்சு மனு கொடுத்து ஏற்கனவே நாங்க வந்து மாமன்றத்துல ஒரு தீர்மானம் போட்டாங்க. அங்க குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வீடெல்லாம் சொந்தம் பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது CM வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. அந்த ஆர்டர் காப்பி எல்லாம் அங்க கிட்ட இருக்கு. இவங்க எந்த அறிவிப்பும் முன்னறிவிப்பு இல்லாம இந்த மாதிரி வந்து உடனே நடவடிக்கை எடுத்து எங்களை வந்து ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால ஐயா கலெக்டர் ஐயா கிட்ட வந்து நாங்க மனு கொடுத்துருக்குறோம். நாங்க இத்தனை வருஷம் அங்க இருந்திருக்கிறோம். எங்களுக்கு அதே இடத்துல வந்து பட்டா கொடுக்க சொல்லி நாங்க வந்து மனு கொடுத்துருக்கோம். அதுக்குண்டான ஆர்டர் காப்பி எல்லாமே வந்து ஐயா அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஐயா அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து இந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அந்த 22 குடும்பங்களையும் வந்து காப்பாத்தன்னு சொல்லி ஐயா அவங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன். ஆனா அங்க வந்து இப்ப 22 குடும்பம் தானே. அங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ஸ் அலாட் ஆனது வந்து 22 வீடு தான் அலாட் ஆயிருக்குங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்ப என்கரேஜ்மெண்ட் பின்னாடி இருக்குங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் இப்ப கணக்கு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து 112 வீடு கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா அது உத்தரவாதம் கிடையாது. அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உத்தரவாதம் கிடையாதுங்க. இப்ப 4,60,000 ரூபாய் வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கிறோம் கட்ட சொல்றாங்க. எல்லாம் தினக்கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இவங்கனால வந்து 4,60,000 ரூபாய் அவங்களால எப்படி கட்ட முடியும்? அதனால இதெல்லாம் வந்து
ஐயா கலெக்டர் ஐயா வந்து பரிசீலனை பண்ணணும். பரிசீலனை பண்ணி அந்த 4,60,000 ரூபாய் அந்த பணங்கிறத வந்து அந்த என்கரேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தொகையை குறைச்சு இலவசமாக கொடுத்தாலும் ஒரு நல்ல விஷயமா வந்து நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த 22 வீடுகளுக்கு வந்து எங்களுக்கு பட்டா கொடுக்கணும்னு சொல்லி ஐயா அவங்க வந்து நாங்க கேட்டிருக்கிறோம்.